வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ரீல்ஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கைன் மாஸ்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலரை பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். அதோட டைம் டியூரேஷனை எத்தனை செகண்ட் மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எகைன் இமேஜ் அசட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு கொஞ்சம் கிராப் பண்ணிக்கோங்க. நான் எந்த அளவுக்கு கிராப் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணுறேனோ கரெக்டாக மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது லென்த் அப்படின்னா மறுபடியும் கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு எகைன் அந்த இமேஜ் வந்து நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்பேஸ் விடுற மாதிரி சைடாக செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். அதில் சர்க்கிள் ஷேப் இருக்கும், கடைசியாக அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த டாட் மாதிரி இருக்கும் சைஸு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் இருந்து ஃபோர்த்து அதை வந்து அந்த சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்துட்டு ஒயிட் கலரை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு அப்படியே வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு இந்த மாதிரி வந்து நீங்களே வந்து ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. டிக் ஐக்கானை கொடுத்துட்டு இப்போ அந்த பேக்ரவுண்ட் ஒயிட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதை லைட்டாக இன்னும் கூட இந்த மாதிரி சைடில் செட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து அதில் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். இப்போ அந்த சர்க்கிள் இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜூம் பண்ணிடாதீங்க, ஏன்னா 3 ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ கார்னரில் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் அந்த ஹேண்ட் ரைட்டிங் இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க அந்த சர்க்கிளை. இப்போ அந்த சர்க்கிளோட சைஸை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை கீழே இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க, ஏன்னா கீழே இன்னொரு லேயர் வந்து செட் பண்ணோம். இப்போ இந்த இமேஜையும் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த இமேஜோட சைஸையும் இன்னும் அந்த சர்க்கிளோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலேயும் கரெக்டாக அதே மாதிரி கரெக்டாக அந்த சர்க்கிள் இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 லேயர் வந்து செட் ஆகிடும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்க் எனபிள் பண்ணிட்டு ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சர்க்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்துட்டு இந்த மாதிரி மேலே ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக சர்க்கிள் ஷேப்புக்குள்ளே இதை வந்து செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுங்க. ஸோ அது எத்தனை டைமுக்கு அப்புறம் பேக்வேர்டில் கரெக்டாக ஃப்ரேமுக்கு பேக்கில் போதும் அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சர்க்கிளுக்கு பேக்கில் போயிடும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இதெல்லாம் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜ் இந்த மாதிரி கீழே வந்து கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த சர்க்கிளுக்குள்ளே எகைன் வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணால் தான் வீடியோ பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூ டைம்ஸ் வந்து சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டு ரைட் சைடு ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இதை கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபேஸ் வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. அதோட சைஸையுமே கரெக்டாக கீழே இருக்க அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சர்க்கிளுமே ஒவ்வொரு நம்ம ரேஷியோவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எனி 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம 3 ஃப்ரேம்லேயும் செட் பண்ண மாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட பட்டர்ஃப்ளை இமேஜோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதே கலரில் செட் பண்ணிவிட்டு அந்த பட்டர்ஃப்ளை இமேஜை வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சைஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். எகைன் லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அந்த பட்டர்ஃப்ளை இமேஜோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு கீழே இந்த சென்டரில் இருக்க இந்த இமேஜ் கிட்ட செட் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து மறுபடியும் கீழே கார்னரில் அதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடே ஓவரால் அனிமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கியூசிங்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து எல்லா பட்டர்ஃப்ளை இமேஜுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருந்தால் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ கடைசி ஆட் பண்ணுறதுனால அந்த கியூசிங்ன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷனில் அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஷோ ஆகும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ சாங்ஸ் வந்து நான் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.